எங்கள் இயக்குனர் சங்க தலைவர், எங்க திரைப்பட கல்லூரியில் எங்களுக்கு சீனியர், அமுதகானம் நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கக்கூடியவர், என்னிடம் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அமுதகான நிகழ்ச்சியை அவரது குடும்பத்தில் நிறைய பேர் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இப்போது அவருக்கு பொன்னாடை போர்த்துகிறார் கார்த்திக் அவர்கள். ஜெயந்தி தங்கபால் அவர்களையும் ஐயா KV தங்கபால் அவர்களையும் இயக்குனர் சங்கத்தின் சார்பாக மேடை கலைக்கிறார்கள். இயக்குனர் விக்ரமன் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். கார்த்திக் தங்கபாலு அவர்கள் இயக்குனர் விக்ரமன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். உதயகுமார் அவர்களது வாழ்த்துரை. மெகா டிவி எல்லா விதமான எல்லா ரகமான இசையை நேசிக்கவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு சேனல்னா அது மெகா டிவி தான். குறிப்பாக என் வீட்டில் எங்கள் அம்மா இது ரொம்ப விரும்பி கேட்டுட்ருப்பாங்க. எப்போ பார்த்தா அவங்க பழைய பாட்டு. நான் உட்கார்ந்தேன்னா வீட்டில் நான் அம்மாவை பார்க்கும்போது நான் அதை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நீ நியூஸ் பார்க்குறியா கண்ணும்பாங்க. இல்லைம்மா நீங்கள் பாருங்கள், பாட்டு பாருங்கள். அது பார்ப்பேன். பார்த்தா என்னையே பழைய காலத்துக்கு கொண்டு போய்டும். நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் பார்த்த பாசம் மலர் அது இது சும்மா அந்த பாடலெல்லாம் வரிகள், அந்த ஒரு பாட்டில் ஒரு வரியே போது அந்த ஒட்டுமொத்த திரைப்படத்தையும் முன்னால் கொண்டு நிறுத்தும். அதையும் என் தம்பி அதாவது ஆதவன் அவருடைய வர்ணனை இருக்குது பாருங்க. அப்படி இப்படி விரல சொல்லிட்டு அப்படிமா பாருங்க. என்னடா இது, நான் ஃபோன் பண்ணி என்னடா இது ஓவர் ஆக்ஷனாக இல்லை அப்படின்னு. ஆனால் அதுக்கு அந்த விரலை அப்படி சொல்லட்டி அப்படி கொண்டாந்து நிறுத்துகிறா பாருங்க. அதுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி விட்டார் எனது அன்பு சகோதரர். மிக அற்புதமான விஷயம். ஒவ்வொரு நாளும் இரவில் என் மாமனாரும் மாமியாரும் ரொம்ப நேசித்து பார்க்கக்கூடிய சேனல். சாயந்தரமான இதை தான் போட்டுட்டு அப்படியே பாடு. எங்கள் மாமனார் ரொம்ப நல்லா பாடுவார் பாட்டு. எங்கள் மாமனார் பண்ணைபுரத்துக்காரர். இளையராஜா அவர்களுடைய இளையராஜா சகோதரர்களுக்கு அவங்க ரொம்ப நெருக்கமானவர் அவர். அதனால் பழைய பாடல்கள்லாம் பின்னி பெடல் எடுப்பார். அவர் கூப்பிட்டு என்னை உட்காந்து வச்சு பாருங்கள், இந்த வரி பாருங்கள் அப்படிம்பார். மெகா டிவியில் நான் பார்த்துட்ருப்பேன். தினந்தோறும் கொஞ்ச நேரமாவது நான் வேலை பளு என்ன இருந்தாலும் வீட்டில் அமரும்போது கொஞ்ச நேரமாவது நான் இந்த சேனலை பார்ப்பேன். அப்படி பார்க்காம ஒரு நாள் கூட இருந்ததில்லை என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். இதையெல்லாம் மீறி இந்த சேனலோடு எனக்கு இன்னொரு உறவு இருக்குது. என் அன்பு சகோதரி ஜெயந்தி அவர்கள். நான் திரைப்பட கல்லூரியிலே படிக்கும்போது எனக்கு எடிட்டரே அவர் தான். என்னுடைய திரைப்படங்களுக்கெல்லாம் எடிட்டர் ஜெயந்தி தான். இதில் என்ன ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா பசங்களும் பசங்களையே செலக்ட் பண்ணிடுவாங்க. பாவி இவங்களுக்கு யாருமே கிடைக்கல. ஒரே டைரக்டர் நான் தான் கிடைச்சேன். 2 டைரக்டர் பண்ணீங்களோ? சரி, நான் புக் பண்ண உடனே நிறைய டைரக்டர் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிகச்சிறப்பான எடிட்டிங் நாலேஜ் உள்ளவங்க. நான் எடுத்த அந்த குறும்படத்தை எடிட் பண்ண இவங்களுக்கு விருது கிடைச்சிருக்கு. அந்த படம் அதிகப்படியான மார்க்குகளை அள்ளி எனக்கு மிகச்சிறந்த மாணவனுக்கான முதலிடத்தை வாங்கி தந்திருக்கிறது. ஸோ இந்த உறவுகள் எல்லாம் இருக்குது. அத்தகைய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஒரு பெண்மணியாக என் அன்பு சகோதரி இங்கே இருப்பதற்கு எங்கள் அண்ணன் தங்கபாலு அவர்கள் காரணம் என்பதை பார்க்கும்போது இது நம்ம குடும்பம், அவ்வளோதான். இது குடும்ப விழா. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எதுக்கு கூப்பிட்டாலும் இந்த குடும்ப விழாவிலே அல்லது
மெகா டிவி நிகழ்ச்சியிலே நான் தொடர்ந்து கலந்து கொள்வேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் மிகப்பெரிய வாழ்த்துக்களை மெகா டிவிக்கு நான் இங்கே வழங்குவதில் பெருமை அடைகிறேன். எனது சார்பாக நானே என்னை வாழ்த்திக்கிற மாதிரி இல்லையா ஜெயந்தி? சொல்லுங்கள். அது அன்பு தம்பி கார்த்திக் என்னம்மா வளர்ந்துட்டார், சின்ன பையனை பார்த்தேன். ஸோ உங்களுக்கு இந்த மெகா டிவி இந்த 6000 நிகழ்ச்சிகளை கடந்து 6287 நாட்கள் தொடர்ந்து இந்த அமுதகானம் அனைவரது காதுகளிலும் உள்ளங்களையும் அனைவரது அதாவது துன்பங்களையும் துடைத்து கொண்டிருக்கும் ஒரு இன்னிசை கானமாக, அதுவும் குறிப்பாக இன்னிசை மேதை அண்ணன் எம்எஸ்வி அவர்கள். அவரை பற்றி நான் குறிப்பிடணும், நிறைய பேருக்கு தெரியாது. நான் இளையராஜா அவர்களோடு தான் அதிக படங்கள் நான் பணிபுரிந்திருந்தாலும் ஒரு படம் எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இலக்கிய சோலை என்ற ஒரு திரைப்படத்தை 8வது உலகத்தமிழ் மாநாட்டுக்காக என்னை இயக்க சொன்னார்கள். அப்போது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஒரு பக்கம் ரஜினி, ஒரு பக்கம் கமல். அந்த டைமில் என்னை கூப்பிட்டு நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும், நான் உங்கள் ரசிகைன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் ஒரு 40 நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம், அதாவது இலக்கியங்களை எல்லாம் உட்கொண்ட ஒரு 5-6 காட்சி அமைப்புகளை உட்கொண்ட புறநானூறு, அகநானூறு போன்ற காட்சிகளை, அகநானூற்று கவிதைகளை எல்லாம் காட்சி வடிவமைக்கும் ஒரு படத்தை இயக்கும் வாய்ப்பு எனக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். அப்போ நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ புறநானூறு காலத்தில் அம்மாவை அம்மான்னு கூப்பிடுவாங்களா, தாயின்னு கூப்பிடுவாங்களா, அன்னையேன்னு கூப்பிடுவாங்களா? இது எல்லாம் ரொம்ப ஒரு ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் எந்த தவறும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 பேர் தமிழறிஞர்களை கொண்ட ஒரு குழுவே என் கூட கொடுத்தாங்க அம்மா. அப்போ என்னை கேட்டாங்க, இந்த படத்துக்கு நீங்கள் எப்பவுமே இளையராஜா அவர்களைத்தான் இசையமைப்பாளராக போடுவீங்க, எனக்காக ஒரு ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் இந்த ஒரு படத்துக்கு எம்எஸ்வி அவர்களை பயன்படுத்தி கொள்கிறீர்களா அப்படின்னு என்கிட்ட வேண்டுகோள் விடுத்தேன். நான் ஆடிப்பட்டு, என்னம்மா நீங்கள் கட்டளை போட்டால் நான் அதை தான் பண்ண போகிறேன். எம்எஸ்வி ஐயாவை பார்த்து தான் நாங்கள்லாம் சின்ன வயசில் அவங்க பாடல்களை கேட்டு தான் எங்கள் இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உணர்வுகளுக்கும் பாசத்தையும் விதைத்தவர்கள் அவர்கள். அவங்களுக்கு அவர் கூட நான் பண்ணணும்னு ஆசைம்மா அப்படின்னேன். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் அம்மான்ட்டேன். என்ன கண்டிஷன்? அவரும் ராமமூர்த்தி ஐயாவும் பிரிஞ்சு ரொம்ப வருஷமாச்சு. அந்த 2 பேர்த்தையும் இந்த படத்தில் நீங்கள் இணைக்கணும், இணைச்சா நம்ம பண்ணிடலாம். ஆமாம் இல்லை அப்படின்னு உடனே ஒரே நாளில் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு சேர்த்து அந்த படத்துக்கு இசையமைக்க வைத்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த படத்தின் பெயர் இலக்கிய சோலை. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா அது உலகத்தமிழ் மாநாட்டில் மட்டும்தான் அது திரையிடப்பட்டது. அதற்கு பின் பல்வேறு அரசியல் காரணங்களாக அது வெளியிடப்படவில்லை. ஒரு படைப்பாளியாக நான் அந்த படத்தை எடுத்ததும் அதில் அண்ணன் ஒரு பாட்டு, 2-3 பாட்டு இருக்குது, ஒவ்வொரு பாட்டும் ஒரு விதமாக இருக்கும். அந்த பாடலை நான் உனக்கு தருகிறேன், மெகா டிவியிலே ஒளிபரப்புங்கள். அது இதுவரையிலும் யாரும் பார்த்திருக்காத பாடல், இதுவரையிலும் யாரும் கேட்டிருக்காத பாடல் என்று கூறி உங்களை, இந்த 6000 என்பது ஒரு சின்ன நம்பர் தான், இது 60,000 6 லட்சமாக வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மெகா டிவிக்கும் மெகா டிவி நிறுவனத்தாருக்கும் குறிப்பாக எனது சகோதரி ஜெயந்தி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புது வசந்தம்னு ஒரு படத்தை கொடுத்து நம்ம தமிழ் திரை உலகை முற்றிலுமாக மாற்றி அமைத்த ஒரு அற்புத இயக்குனர் மேதை விக்ரமன் அவர்கள் இப்போது வாழ்த்துவார். அமுதகணம் நிகழ்ச்சி இது ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி. ரமேஷ் கண்ணா சொன்னது தான் உண்மை. அதாவது நிறைய இப்போ மியூசிக்காக நிறைய சேனல்ஸ் வர்றதுக்கு இன்ஸ்பிரேஷன், அதுவும் பழைய பாடல்கள் ஒளிபரப்புறதுக்கான இன்ஸ்பிரேஷனே நிச்சயமாக அமுதகணம் தான். அது ரமேஷ் கண்ணா சொன்னார். மிஸ்டர் ஆதவன் அவருடைய தமிழ் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப அட்டகாசமாக பண்ணுறாரு அவர். நான் புது புது ராகங்கள்னு ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. சித்தாரா அவங்களுடைய படம், அதில் ஹீரோயின் அந்த படத்தில் அவங்க தான் நினைக்கிறேன்.
அந்த அந்த படம் இவர் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாத நான் ஒய்எம்சியில் ஷூட்டிங் நடக்கும்போது சித்தாராவை நான் வந்து ஒரு குமுதம் ஒரு இதழ் தயாரிக்க சொன்னாங்க. நான் வந்து அந்த குமுதம் இதழ் தயாரித்தேன். அப்போ வந்து சித்தாராவோட இன்டர்வியூ ஃபுல்லாக நான் அங்கே தான் போய் எடுத்தேன். அப்போவுமே மிஸ்டர் ஆதவன் நான் சந்திச்சிருக்கிறேன். ஒரு நல்ல அற்புதமான டைரக்டர். அதை விட இந்த அவருடைய அந்த தமிழ் வந்து உங்கள் அமுதகானம் நிகழ்ச்சியை அவர் தொகுத்து வழங்குற விதம் வந்து உண்மையிலே பிரமாதமாக இருக்குது. நிறைய விஸ்வநாதன் சார் பாடல்கள்லாம் நம்ம கேட்டு வளர்ந்துருக்கோம். நானும் ஆர் விஜயகுமார் மாதிரி தான். அந்த பாடல்கள்லாம் வந்து அமுதகாலம் மூலமாக நம்ம பார்க்குற வாய்ப்பு கிடச்சிருக்கின்றது உண்மையிலே ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு. இதை கொடுத்த அவங்க மேடமுக்கும் சரி, சார் தங்கபாலு சாருக்கும் சரி, ரொம்ப நன்றி. நானும் அவங்க கிட்டத்தட்ட உதயகுமார் சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ பழக்கம் இல்லாட்டா கூட அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் தான். அவங்க சன் மேரேஜுக்கோ டாக்டர் மேரேஜுக்கோ அங்கே காலேஜுக்கு வந்தேன் நான். அந்த மாதிரி எனக்கு நிறைய தொடர்புகள் இருக்குது. இதை கூட மேடம் அழைச்சதுனால மட்டும் இல்லை, அமுதகானம் நிகழ்ச்சியே நான் ஒரு ரசிகன். அதனால தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி இன்னும் ஆர் விஜயகுமார் சொன்ன மாதிரி 6000 தாண்டி 60,000 தாண்டி 6 லட்சங்களை கூட தொடரும். வாழ்த்துக்கள். நிச்சயமாக தொடும். டெலிவிஷன் வரலாற்றிலே இது மிகப்பெரிய ஒரு சாதனை நான் நினைக்கிறேன். நான் தனியாக அறியாமல் கூட சொல்லலாம். எந்த ஒரு நிகழ்ச்சியும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இத்தனை வருஷங்கள் ஓடி இருக்கான்னு எனக்கு தெரில. நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். தொகுத்து வழங்குகிற நண்பர் ஆதவன் அவர்களுக்கும் சரி, அனைவருக்கும் சரி, மேடமுக்கும் சரி, எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணோம். என்றும் எம்எஸ்வி என்ற ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட 400 எபிசோடு நீங்கள் பண்ணீங்கன்னு. அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்து கர்நாடக இசையை சார்ந்த இசை கோர்வைகள் இருந்த காலகட்டத்திலிருந்து ஒரு திரைப்பட இசை, ஒரு மெல்லிசையாக திரைப்பட இசையாக அதிகபட்சமாக நேசிக்கப்பட்டது எம்எஸ்வி ஐயா அவர்களால் மட்டும்தான். கிட்டத்தட்ட 400 ப்ரோக்ராம் அவரோட ஆதவன் அவர்கள் உட்கார்ந்து பேசி ஒவ்வொரு பாடலுக்கு உண்டான விஷயங்களையும் அது அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்ருப்போம். ஒரு பாடல் எப்படி உருவானது, அது எந்த ஃபீலிங்கில் வந்தது, என்ன கவிஞர் என்ன கொடுத்தாரு, இவர் என்ன பண்ணாருன்றது, அந்த குடுக்கல் வாங்கல் எல்லாம் வாங்கிட்டு அவர் போட்டு அவரே அதில் ஹார்மோனியத்தில் உட்கார்ந்து அவர் மியூசிக் பண்ணும்போது எவ்வளவு அழகு. அந்த 2400 சாங்ஸையும் வாசிக்க வச்சுருக்கார் இவர். அதுக்கே உங்களுடைய தொலைக்காட்சியில் வந்து வேறு யாருக்கிட்டேயும் அந்த கண்டென்ட் இருக்க வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட 2400 பாடல்கள் எம்எஸ்வி அவர்கள் உங்கள் தொலைக்காட்சி மேடையிலே அமர்ந்து உங்களுக்காக செய்திருக்கிறார் என்பதே மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். அது உலகத்தின் சாதனையாக நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.